பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் கடந்த காலத்தை மட்டும் நினைவுபடுத்துகிற வார்த்தை அல்ல, மாறாக உங்கள் எதிர்காலத்துக்கும் நம்பிக்கை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. யாக்கோபு தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தன் பேரன்களாகிய எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகியோரை ஆசீர்வதிக்கிறார். அப்போது அவர் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை மேய்த்து கொண்டிருக்கிற தேவனே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான சாட்சி என்று பாருங்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கெடுவார்கள் என்றான். ஆமென். யாக்கோபு என்னை நானே நடத்தி கொண்டேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய அறிவு தான் என்னை காப்பாற்றியது என்றும் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்வது, தேவன் என்னை மேய்த்தார். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கும் தேவன் சொல்ல விரும்புவது இதுதான். உங்கள் வாழ்க்கை இதுவரை நடத்திய தேவன் இனியும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாவிட்டாலும், உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் உங்களோட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட முன்னேறி செல்லுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியும் பார்த்து உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you.